ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா, நான் நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்திருக்கோ எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் அவன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அத்தனையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறக்கா. நான் எப்படி பூஜை பண்ணலாம், என்ன பண்ணனா எந்த நல்லது கிடைக்கும், எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும், எல்லாம் எனக்கு நல்லது நடந்தது ஃபுல்லாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்குமே. அண்டு உண்மையாக வந்துட்டு நீங்கள் எந்த தெய்வம் உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும்ப்பா. எந்த தெய்வத்தை வேண்டினாலும் குலதெய்வ நிந்தனை நீங்கள் பண்ணாதீங்க. நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம இஷ்ட தெய்வத்தை தாராளமாக வேண்டிக்கலாம். அதே மாதிரி இந்த மடப்புறம் காளி, இந்த துர்க்கை அம்மன் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இஷ்ட தெய்வம் தான். குலதெய்வம் எங்களோட மாங்கூட்டு பகவதி. ஸோ நம்ம குலதெய்வத்தை முதல்ல நன்னா வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கணும். கண்டிப்பான முறையில் குலதெய்வத்தோட துணை இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் கூட இருக்கும். அது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு மனசில் எந்த தெய்வத்தை நம்ம உண்மையாக வேண்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். அதாவது சொல்கிறவா எல்லாரையுமே இந்த சாமி உண்மை, அந்த சாமி உண்மை, அந்த சாமியை வேண்டிக்கலாம், இந்த சாமியை வேண்டிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது சாமியை பொறுத்து இல்லை, சாமி மாதிரி நடந்துக்கிறா பற்றியெல்லாம் நிறையா பேர். அவளை நான் சொல்கிறேன். உண்மையாகவே இவன் வந்துட்டு இப்போ சங்கராச்சாரியார் அப்படின்னா அவர் உண்மை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மகாபெரியவா இல்லையா, அந்த மாதிரி போலியாக நிறையா பேர் இப்போது இருக்கா. நான் தான் சாமி, நான் சொல்கிறது நடக்கும், நான் தான் கடவுள் அப்படின்னு நிறையா பேர் இருக்கா. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த அசோகா அண்ட் அசோக் இருக்கார் பார்த்தியாளா, அவளை வந்துட்டு நீங்கள் நம்பலாம். ஏன்னா அவர் நான் தான் கடவுள்னு அவர் சொல்லவே கிடையாது. அந்த மாதிரி திரு அசோகா அண்ட் அசோக் அவர்களை அந்த மாதிரி நீங்கள் நம்பலாம். ஏன்னா இந்த தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மகாபெரிவாளை பூஜை பண்ணுங்கோ, அந்த விளக்கேற்றுங்கோ, மடப்புறம் காளி கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, துர்கா பூஜை பண்ணுங்கோ, இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும், நேக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வழி தான் எல்லாரும் காட்டுறோம். இந்த மாதிரி வழிகாட்டப்பட்டவாளை நீங்கள் நம்பி அவள் சொல்கிறத கேட்டுக்கலாம். இப்போ நான் தான் கடவுள்னு நாங்கள் சொல்லலை இல்லையா, அதே மாதிரி அவரும் சொல்லலை, அதே மாதிரி மகாபெரிவாளும் சொல்லலை, இது அசோகா அண்ட் அசோக்கும் சொல்லலை, ஈவன் நானுமே வந்துட்டு நான் தான் பெரியவோன்னு சொல்லலை இல்லையா. இப்போ ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அம்மாவை நீங்கள் பாருங்கோ, ஞான பைரவி. இப்போ வந்துட்டு உண்மையாகவே தன்னே அவளுக்கு அந்த சிவலிங்கம் மாதிரி ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தியாளா. ஸோ இந்த மாதிரி ஒரு உண்மையான தெய்வத்தை நீங்கள் இவள் வந்துட்டு தெய்வம்னே சொல்லலாம், சித்தர் தெய்வம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லலாம். இப்போ இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கோ. இவ வந்துட்டு அன்னபூரணி அம்மன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. ஒரு சூலாயுதத்தை கையில் எடுத்துக்கிண்டு, கிரீடத்தை தலையில் வச்சுக்கிண்டு, சிம்மாசனத்தில் உக்காந்துக்கிண்டு, அப்படியே இது எனக்கு சொல்லவே கூசுறது நாக்கெல்லாம். இவளை என்னம்மா நீங்கள் அம்மன்னு சொல்லி வேண்டிக்கிறீள்னு எனக்கு தெரியலைப்பா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நகையும் நாணயமும் போட்டுக்கிண்டு இப்படி பூவையும் இதையும் வச்சுக்கிண்டு இவளோட ஆட்டம் கோவம் வருது, எனக்கு ஆடுற மாதிரி இருக்குது. எனக்கு தேவையில்லாமல் பேசுகிறதுக்கும் பிடிக்கலே வச்சுக்கோங்களேன். நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்க ரெண்டு பேருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தெய்வத்தை நீங்கள் வேண்டிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் புண்ணியம் வராது, பாவம் வந்து சேரும். நான் இந்த மாதிரி உண்மையான தெய்வங்களை வணங்குங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் அவள்கிட்ட எந்தக்கு கூட்டம் போகிறதுன்னு எனக்கு தெரியலை, அவள் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியலைம்மா. ஸோ அதனால் தயவு பண்ணி நீங்கள் பாவத்தை சேர்த்துக்காம புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ தயவு பண்ணி அவளை நீங்கள் நம்பி கெட்டு போக வேண்டாம். ஸோ அதனால் தயவு பண்ணி ஒரு நல்ல பாதையை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக கொண்டு வந்துட்டு நல்லபடியாக உண்மையான தெய்வத்தை வேண்டி நீங்கள் நன்னா இருங்கோப்பா. தேவையில்லாமல் கண்டவாளை வேண்டி குழியில் போய் விழாதீங்கோ. நன்னா இருங்கோ எல்லாரும், சரியா?